ஒரு சிலருக்கு பிறந்த ஜாதகமே எழுதியிருக்க மாட்டாங்க, ஆனால் பிறந்த தேதி சரியாக தெரியும். இன்னும் ஒரு சிலர் பிறந்த ஜாதகத்தை தொலைச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கால வாழ்க்கையை தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கால்வின் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் எகிப்திய டாரட் ஓவியத்தை டாரட் ட்ரேடிங்கிற பேரில் ஓவியமாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த டாரட் ஓவியத்து மூலயமா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை 70% துல்லியமாக எடுக்க முடியும். அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்கள் பிறந்த தேதிக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்க்க முடியுங்க. வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொள்ளும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். 7ஆம் தேதி, 16ஆம் தேதி, 25ஆம் தேதி நீங்கள் பிறந்திருந்தாலோ தேதி, மாதம், வருடத்தை கூட்டி பார்த்து 7, 16, 25, 34 வந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் கேதுவுடைய ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய மனிதர்களாக பிறந்திருக்கிறனால இந்த 2025 எப்படிப்பட்ட பலன்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்த்துடலாங்க. 2024 கூட்டி பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வரும். 8ஆம் நம்பர்னால் சனி, அது ஒரு இருள் கிரகம். கேது ஒரு நிழல் கிரகம். இருள் கிரகமும் நிழல் கிரகமும் சேர்ந்தால் என்னங்க செய்யும்? கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் விரக்தி, வலி, வேதனை, ஆன்மீக நாட்டம், இது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகணுங்கிறதுனால தேவையில்லாத சில சங்கடங்கள் மன ரீதியாக அனுபவிச்சிருப்பீங்க. குடும்பத்துக்குள்ளே மனமொத்த தம்பதியராக வாழ்ந்தாலும் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடு அந்நிய மனிதர்களால் ஏற்படுறது. குழந்தைகளுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவு, வீண் விரை செலவு ஏற்படுறது. செய்யக்கூடிய தொழில் சுத்தமாகவே வருமானம் எல்லாம் முடக்கம் ஏற்படுறது. கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் திருப்தி இல்லாமல் இருக்கிறது. இப்படி பல சங்கடத்தை கடந்த காலத்தில் 7, 16, 25 இருக்கக்கூடிய மனிதர்கள் கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க. ஆனால் 2025 கூட்டி பார்த்தீங்கன்னா 9 வரும். 9னா செவ்வாய். செவ்வாய்னா ஆன்மீக நாட்டம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செவ்வாய் நல்லதே செய்வார். அப்போ இந்த கேதுங்கிற 7ஆம் நம்பரில் பிறந்திருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரம், இதிகாசம், புராணம், ஆன்மீக ஈடுபாடு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறனால, தெய்வ அனுகூலம் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறனால உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 கடந்த காலத்தில் எவ்வளோ சங்கடங்கள், வலி, வேதனைகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் பட்டிருந்தீங்களோ அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அற்புதமான காலமாக இருக்க போகிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் 2025 சிறப்பான எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்க போகுது. இந்த 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் தனித்துவமான ஒரு எண். 7 கடல், 7 மலை, ஈரேல் உலகம், அதிசயம் 7, வானவில்லுடைய நிறம் 7. அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் 1330 குறள், ஒவ்வொரு குறளும் 7 அடி சீர் கொண்டது. பகவத்கீதை 700 அத்தியாயம் கொண்டது. எல்லாத்துக்கும் மேலே எவரெஸ்ட் மலையோடைய உயரத்தை பார்த்திங்கன்னா 88,072 மீட்டர். கூட்டி பார்த்தீங்கன்னா 25,7 வரும். அப்போ இந்த 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் தனித்துவமான ஆற்றல் இருக்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருக்கிறனால இந்த 2025 வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள் போய் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கடந்த காலத்தில் தொழிலுக்காக, வேலைக்காக வெளிநாடு போகணும் முயற்சி எடுத்து தள்ளி போயிருந்தால் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சி எடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால வெளிநாடு போகலாம், வேலை செய்யலாம், தொழில் செய்யலாம், உயர்கல்விக்காக படிக்கலாம். மருத்துவம் சார்ந்த துறையில் சாதிக்க நினைக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதிக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த 2025 இருக்க போகுது. மருத்துவம் சார்ந்த பிற துறைகளாக இருக்கக்கூடிய டிப்ளமோ, மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, இசிஜி, எக்கோ, டிஎம்டி, இரத்த பரிசோதனை நிலையம், ஆயுர்வேதா, யுனானி, அக்குபஞ்சர், இந்த மாதிரி சார்ந்த துறைகளில் படிக்க நினைக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உயர்ந்த மதிப்பெண் எடுத்து மருத்துவத்துறையில் நீங்கள் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. 2025 போட்டித் தேர்வில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிற ஒரு காரணத்தினால டிஆர்பி, டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2 இது மாதிரி எக்ஸாம் எழுதுன்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு, பொழுதுபோக்கு, கேளிக்கை சார்ந்த விஷயங்களை தவிர்த்து கண்ணும் கருத்துமாக கவனமாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றியாளராக உருவாகக்கூடிய ஒரு காலமாக தான் 2025 இருக்க போகுது. விளையாட்டுத்துறையில் சாதிக்க போகிறீங்க. படிப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. பெற்றவங்களும் பெரியவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் குழந்தைகள்னால நற்பெயர் கிடைக்கக்கூடிய காலமாக 2025 இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையில் கடந்த காலத்தில் தோல்வி, ஏமாற்றம், சங்கடங்கள், வலி, வேதனை அனுபவித்து சாதிக்க முடியாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சாதிக்க போகிறீங்க. விஞ்ஞானம் சார்ந்த துறையில் சாதிக்க நினைக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும்
அது சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுடைய நட்பும் உதவியும் கிடைச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய காலமாக இருக்க போகுது. அரசியல் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம். 2025 பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு மிகுதியான லாபம் கிடைக்கும், தொழில் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போவாங்க அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, போதிக்கக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடிய டீச்சராக இருக்கிறீங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க, பேசி பிழைக்கக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடிய வக்கீலாக இருக்கிறீங்க, தரகு வியாபாரம் பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மிகுதியான அபரிமிதமான பணம் கண்டிப்பாக வந்தே தேரும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 1/1/2025 ஹீப்ரு பிரமிடன் 14 தான் வருது. இந்த 14னா என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, ஒரு தேவதை வெள்ளிக்கோப்பையில் இருக்கக்கூடிய நீரை தங்க கோப்பைக்கு மாற்றிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காடு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் எவ்வளோதான் சங்கடங்கள் வலி வேதனைகள் அனுபவிச்சிருந்தாலும் கூட இந்த 2025 பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கோப்பையிலிருந்து தங்க கோப்பைக்கு மாறுறது அப்படிங்கிறது பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். 2025 அப்படின்னு கூட்டி பார்த்தீங்கன்னா 9 செவ்வாய் வருது. இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அபரிமிதமான லாபம் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால, அறநிலைத்துறை சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மிகுதியான லாபம் கிடைக்கும். ஆன்மீகம் சார்ந்த பிற துறைகள் இருக்கிறீங்க, ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கிறீங்க, உங்களுக்கு மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்க போகுது. ஆன்மீகம், தவம், தியானம், யோகா இப்படிப்பட்ட கிளாஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல மிகுதியான லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் அலையக்கூடிய டிராவல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறனால, ஓட்டுநர்களாக இருக்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க, மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்கள் பிறந்த தேதியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதியாக இருந்தால் 7ஆம் தேதிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, வெற்றி ரதம் அப்படின்னு போட்டிருக்கு. 2 எகிப்திய குதிரையில் ஒரு அரசன் பயணிக்கிற மாதிரி அற்புதமான ஒரு கார்டு வந்திருக்கு. இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் வெற்றி ரதம். 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சாதிக்க பிறந்த மனிதர்கள், ஆனால் குடும்பத்துக்குள்ள நல்ல பேர் கிடைக்காது. இந்த 7ஆம் எண்ணை பொறுத்த வரைக்கும் வெற்றியாளராக சாதனையாளராக மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஹீப்ரு பிரமிடன் 7 தான் வரும். உதாரணத்துக்கு கர்ம வீரர் காமராஜர் எடுத்துட்டிங்கன்னா ஹீப்ரு பிரமிடன் 7. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய ஹீப்ரு பிரமிடன் 7. காங்கிரஸ் தலைவராக இருந்த சோனியா காந்தி அம்மையாருடைய ஹீப்ரு பிரமிடன் 7. இப்போ பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஐயாவுடைய ஹீப்ரு பிரமிடன் 7. அதே மாதிரி இளைய தளபதி விஜய், தற்போது தளபதி விஜய்னு போட்டுட்ருக்கார், அவருடைய ஹீப்ரு பிரமிடன் 7 தான் வரும். அப்போ அந்த 7ஆம் எண்ணை பொறுத்த வரைக்கும் சாதிக்க பிறந்த மனிதர்களாக இருப்பாங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் விஞ்ஞானி ஏபிஜே அப்துல் கலாம்னு போட்டு பார்த்தீங்கன்னா 7 தான் வரும். உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்த பில்கேட்ஸுடைய பெயரோட எண் 25 தான் வரும். அப்போ இந்த 25 7 பொறுத்த வரைக்கும் சாதிக்க பிறந்த மனிதர்களாக இருப்பாங்க. உலகத்தில் மிகப்பெரிய அளவில் சாதித்த மனிதர்களுடைய பிறந்த எண் அதாவது ஹீப்ரு பிரமிடன் 7ஆம் நம்பராக இருக்கிறதுனால தான் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த தலைவர்கள், நீங்காத இடம் பிடித்த சாதனையாளர் பட்டியல் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுடைய பிறந்த தேதியோ ஹீப்ரு பிரமிடனோ கண்டிப்பாக 7ஆம் நம்பராக வந்திருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம், இதிகாசம், புராணம் இது மாதிரி விஷயத்தில் அதீதமான முறையில் நாட்டம் இருக்கும். தவம், தியானம், யோகம் இது மாதிரி விஷயத்தில் நாட்டம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில் குறிப்பிட்ட காலம் திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்ததுக்கு பிறகு மற்ற மனிதர்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் எண்காரர்களாக இருப்பாங்க. வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள் போய் வியாபாரமோ தொழிலோ செஞ்சு வாழ்க்கையில் சாதிக்கும்னு நினச்சிட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து போயிருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பரில் பிறந்த மனிதர்களாக இருப்பாங்க. ஏன்னா வெற்றி ரதம்னு பேர். பிரயாணம் பண்ணி வெளியிடத்துக்கு போய் மட்டும்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பொருளை சேர்க்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால கணவன் மனைவி பொறுத்தவரை சில காலம் பிரிஞ்சு வாழ்ந்து வாழ்க்கையில் தொழிலோ வேலையோ செஞ்சு ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த 7ஆம் தேதியில் பிறந்த இளைஞர்கள், இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் விஞ்ஞானத்துறையில் நாட்டம் ஏற்பட்டு சாதிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. குறிப்பாக 7ஆம் தேதியில் பிறந்த இளைஞர்கள், இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞானத்துறையில் 2025 சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக பயாலஜி எடுத்து படிக்கிறவங்க, சயின்ஸ் அந்த துறை எடுத்து படிக்கிறவங்களை பொறுத்தவரை மிகுதியாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும், வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி தன்னை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக சாதிச்சே தருவீங்க. இந்த காலகட்டத்தில் பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் பிஹெச்டியில் படிப்பீங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்.
டிரான்ஸ்போர்ட், அலையக்கூடிய வாகன சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகுதியான லாபம் கிடைக்கும். கணினி சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பம் அமையும். ஒரு சிலர் பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சுற்றுலா, சாகச பயணம் இப்படிங்கிற பேரில் வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள் போயிட்டு திரும்பி வருவீங்க. அப்போ 7ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு 2025 மிக மேன்மையான சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுது. அதற்கு அடுத்தபடியாக தி டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 16ஆம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் தகர்க்கப்பட்ட கோட்டை அப்படின்னு சித்திரம் வரைஞ்சிருக்கு. இதை பார்த்து பயந்துக்காதீங்க. பிறந்த தேதி 16ஆம் தேதி தப்பு கிடையாது, அது ஒரு நல்ல தேதி தான். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அடமெண்ட் மைண்டு ஜாஸ்தி இருக்கும், பிடிவாத குணம் ஜாஸ்தி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தான் ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை அடையலை அப்படின்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. 2025 பொறுத்த வரைக்கும் துணி, நூல், ஜவுளி, பெண்கள் விரும்பக்கூடிய நகை, ஆபரணம் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா மிகுதியான லாபம் கிடைக்கும். ஆனால் 2025 பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கைங்கிற இல்லற வாழ்க்கையில் திருப்தியை தராது 16ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு. ஏன்னா 1னா சூரியன், 6னா சுக்கிரன், இந்த 2 பேரும் சேர்ந்து செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகத்தோடு சேரும் பொழுது அங்கே குடும்பத்துக்குள்ளே அந்நிய மனிதர்களால் குழப்பம் ஏற்படும். ஏன்னா இந்த வருடத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா 2025 9 வரும். அப்போது சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நல்ல புரிதல் உண்டு, சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நல்ல புரிதல் இல்லை. அப்போ சூரியன், சுக்கிரன், செவ்வாய் 3 பேரும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருந்தால் என்ன கெடுபலனை கொடுப்பாங்களோ அது மாதிரி குடும்பத்துக்குள்ளே சங்கடங்கள், ஏமாற்றங்களும், தேவையில்லாத அந்நிய நபர்களாலையும் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கவனமாக இருக்க வேண்டும். திருமணமாகாத இளைஞர்கள், இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் விருப்பப்பட்ட வாழ்க்கை துணையை அமைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தாலும் கூட ஜூன் மாதத்துக்கு பிறகு கணவன் மனைவியை சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா மட்டும்தான் நிரந்தரமாக சேர்ந்து நல்லபடியாக வாழ முடியும். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த 7, 16, 25ஆம் தேதியில் பிறந்தவங்க, அதே 7, 16, 25ஆம் தேதியில் பிறந்தவங்க திருமணம் செய்யக்கூடாது. அப்படி திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ரொம்ப தாமதமாக கிடச்சிருக்கும். அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. என்னென்னா 7ஆம் தேதி, 16ஆம் தேதி, 25ஆம் தேதிங்கிறது நியூட்ரல் மின்சக்தி இருக்கக்கூடிய கேதுவோட சக்தியாக இருக்கிறனால உங்களை பொறுத்த வரைக்கும் அதே மின்காந்த கதிர்வீச்சு இருக்கக்கூடிய நபர்களை திருமணம் பண்ணும் பொழுது அந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது திருப்தியை தராது, கவனமாக இருக்க வேண்டும். கூட்டுத்தொழில் சிறப்பு இருக்காது. நண்பர்கள் மூலிமா உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கையில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. 2025 பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழிலில், சொந்த தொழிலில் மிகுதியான லாபம் கிடைச்சாலும் கூட அந்த லாபத்தை பணமாக கையில் தக்க வைக்க முடியாது. அப்படிங்கிறதுனால வீடு வாங்குறது, நிலபலங்கள் பிடிக்கிறது, மனை பிடிக்கிறது, எல்லாத்துக்கும் மேலே சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் செய்கிறது, பொன் பொருள் சேர்க்கை எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் திருமணத்தை மட்டும் 6 மாதத்திற்கு பிறகு பண்ணிங்கன்னா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சொந்த தொழில், கூட்டுத்தொழில், பெண்கள் விரும்பக்கூடிய தொழில், இந்த தொழில்கள் மூலமாக பெண்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக தான் 2025 இருக்க போகுதுங்க. அதற்கடுத்து 25ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு 2025 மிக மேன்மையான அற்புதமான காலமாக இருக்க போகுது. இந்த 25ஆம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக ஈடுபாடு, இறை நாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. எந்த துறையிலையுமே உயர்ந்தபட்ச சாதனை செய்ய நினைக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. பிடிவாத குணம், வைராகி குணம் ஜாஸ்தி இருக்கும். எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அந்த காரியத்தை ஜெயிச்சே திறனுங்கிற எண்ணம் இருக்கும். ஏன்னா சந்திரன்கிறது கற்பனா திறன், புதன்கிறது புத்திசாலித்தனம். இந்த 2 கிரகம் சேர்ந்தால் தான் 2ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் சேர்ந்தால் தான் 25. அப்போ உங்கள் வாழ்க்கையில் சாதுரியமான பேச்சு திறமையினாலும் மதிநுட்பத்தினாலையும் எந்த ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறனால சினிமா, நடனம், நாட்டியம், பரதம், ஓவியம், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், பதிப்பு அன்பர்கள், கலை சார்ந்த துறையில் மிகப்பெரிய அளவு சாதித்தவங்க இவங்க எல்லாருமே அவங்களுடைய பெயருடைய எண்ணம் இல்லை ஹீப்ரு பிரமிட் எண்ணம், பிறந்த தேதியோ 25ஆம் நம்பராக இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் 4 பேர் மதிக்கத்தக்க வகையில் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. தலைமைத்துவத்தை விரும்புவாங்க. ஆன்மீகத்தில் இறை நாட்டம் இருக்கக்கூடிய மனிதர்களாக மட்டும் கிடையாது, ஆன்மீகத்தில் பல பேர்த்துக்கு முன்னுதாரணமாக இல்லாதவங்களுக்கு, இயலாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு தான தர்மம் கொடுத்து மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பொறுத்த வரைக்கும் போதனை சார்ந்த விஷயங்களில் அதிகமாக நாட்டம் இருக்கிறனால அடுத்தவங்களை அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில் மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக தான் 2025 இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் திருமணம் மட்டும் முற்பகுதியில் பண்ணக்கூடாது. விளையாட்டு, பொழுதுபோக்கு, கேளிக்கை சார்ந்த விஷயங்களை தவிர்த்து நல்ல முறையில் படித்தீங்கன்னா உயர்ந்த மதிப்பெண் கிடைச்சே தீரும். நண்பர்கள் மூலிமா உதவி கிடைக்கும். உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைச்சவங்களாலையும் ஒரு சில ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் 2025 இருக்க போகுது.
2025 பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு மிக மேன்மையான சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், மனசில் விருப்பப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால மிக மேன்மையான சிறப்பான பலன் மட்டுமே கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இந்த ஆண்டு 7, 16, 25ஆம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எந்த தேதியில் ஒரு காரியத்தை தொட்டு செஞ்சால் மிகுதியான லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, முதன்மையான தேதி 6, 15, 24ஆம் தேதியிலையோ, 3, 12, 21, 30ஆம் தேதியிலையோ ஒரு காரியத்தை தொட்டு செய்யும்போது மிகுதியான லாபம் கிடைக்கும். தவிர்க்கவே முடியல, வேறு தேதி ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5, 14, 23ஆம் தேதியிலே ஒரு காரியத்தை தொட்டு செய்யும் பொழுது 1 மடங்கு பணம் 10 மடங்காக பெருகும், மிகுதியான லாபம் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலரை பார்த்துக்கிட்டிங்கன்னா மெரூன், சிகப்பு, சந்தன கலர், அதற்கடுத்தபடியே ரோஸ். இந்த 4 கலரை வியாபார நிறுவனங்களுக்கோ அல்லது உங்களுடைய கட்டடங்களுக்கோ அல்லது விசிட்டிங் கார்டுக்கோ பயன்படுத்தும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான வருமானம் கிடைக்கும். அப்போ இந்த 7, 16, 25ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு 2025 மிகுதியான சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய, குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவக்கூடிய, சுபகாரியம் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நல்ல காலமாக இருக்கிறனால நல்ல சிறப்பான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம். தமிழகத்தை இளைய தளபதி விஜய் ஆளுவாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். கர்ம வினைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 1.5 மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பினது, ஆசைப்படுறது அத்தனை கிடைக்கணும்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.